அண்மையிலே நடைபெற்ற தேர்தலில் ஒருவர் வென்றது அல்லது வென்றது போல் காட்சியளிப்பது அல்லது வென்றது போல் உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டது, இப்படி எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த. வென்றது போல் காட்சியளிப்பது, வென்றது போல் கட்டமைக்கப்பட்டது. தமிழ்ல வென்றதுனா வென்றதுன்னு தானே அர்த்தம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அது எவ்வளவு பெரிய விபத்து என்பதை எவ்வளவு பெரிய விபத்து பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இத்தனை எலும்பு துண்டு பேச்சாளர்கள் இருக்கிறாங்கன்னு இந்த தேர்தலாம் மக்களுக்கு காட்டியிருக்கு. இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் முதல்வரானது விபத்தாம். இப்போ ஒரு மக்களை எப்படி நம்ப வைக்க ட்ரை பண்ணுறான்னா, ஒரு பையன் விஷம் குடிச்சு காப்பாற்றப்பட்டாலும் அவனால் வாயிலிருந்து வயிறு வரைக்கும் குடல் வெந்து சாப்பிட முடியாமல் உயிரோடு இருந்தும் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் விஜயை முதல்வராக தேர்ந்தெடுத்து விஷம் குடிச்சு தப்பு பண்ணிட்டாங்களாம். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இனி உயிரோடு இருந்தும் செத்த மாதிரி அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அப்படி விஷம் குடிச்சு பாதிக்கப்பட்டு சாகிற நிலைமையில் இருக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டோட ஆட்சி தரம் கெட்டு போகலை. உங்கள் மன்னராட்சி கட்சி இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்தளவு ஊழல் மலிஞ்சு நடக்கலை. கூட்டணி கட்சியை அடிமையாக நடத்தலை. மக்களோட புகார்களை குப்பையில் தூக்கி போடலை. உங்களால் அவர் வென்று முதல்வரானதை ஏற்றுக்க முடியல. அதை மட்டும் பேசிட்டு கடந்து போயிருங்க. மேடைக்கு மேடை மக்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணாதீங்க. அது இனிமேல் எடுபடாது.